ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான கேம் விளையாட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பழங்காலத்துக்கு போயிருக்கு. அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்றதுக்காகவே இந்த கேம் விளையாட ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த இடம் எப்படி தான் அந்த காலத்து மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நம்மன்னா அந்த காலத்து இதெல்லாம் நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியாது, நம்மளால் பார்க்க முடியாது. செட் பண்ணியிருக்காங்க, சரி எப்படி தான் செட் பண்ணியிருக்காங்க நம்மளும் தான் பார்க்கலாமே அப்படின்றதுக்காகவே இந்த கேமை நான் விளையாடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பார்த்துட்டுருங்க, உங்களுக்கும் பிடிச்சா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த இடம் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, அந்த இதை அதுலேருந்து நம்மளை தப்பிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளால் தப்பிக்க முடியுதா என்னன்னு பார்க்கலாம். இடம் வித்தியாசமாக இருக்குது. சரி நம்மளும் விளாண்டு பார்ப்போமே அப்படின்றதுக்காக தான் விளாட்றேன். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம்லாம் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்? நம்மளாம் பார்த்துருக்கவே முடியாது. அதெல்லாம் அந்த காலத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு தெரியாது. பார்த்தா நல்லா இருக்குது, சரி வித்தியாசமாக இருக்குது, வித்தியாசமான ஒன்று பார்க்கலாமே அப்படின்றதுக்காக வந்தேன். செக் பாயிண்ட்டு மாதிரி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னு வழி காட்டுறாங்க. ஆனால் நெருப்பு இதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் வித்தியாசமாக இருந்ததுன்னு நான் இந்த கேமுக்குள்ளே வந்துட்டேன். பார்ப்போம். ஆனால் நிறைய பேர் விளையாண்டுறாங்க பொழுது. நம்மளுக்கு முன்னால் ஒருத்தர் போய்கிட்டு இருக்கிறான். அவனை ஃபாலோ பண்ணியே நம்மளும் போகலாமா? நல்லா தான் இருக்குது. பாருங்கள், இடம் வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த மாதிரி கேமு கூட அடுத்து விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வேறு எதுனா கேம் கூட விளாட்லாம். உங்களுக்கு பிடிக்குதா? எனக்கு வித்தியாசமாக இருக்குது பார்க்கணுன்றதுக்காகவே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமே நான் விளாண்டேன். இப்போ பாருங்கள், செக் பாயிண்ட் அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பக்கம் போங்க அப்படின்றாரு. சரி, என்ன நான் இந்த இடத்த விட்டு உங்களால் வெளியவே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முயற்சி பண்ணுறோம், எப்படியாச்சும் வெளியே போகணும். பார்த்தீங்களா என்னென்ன செட் பண்ணி வச்சுக்காங்க பாருங்கள். அது மேலே இருந்து தலையிலே குத்திச்சு ஃப்ரெண்ட். ரொம்ப உஷாராகணும் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எப்படி குத்துது பாருங்கள். நம்ம குத்தினோன்னே இப்போ எடுத்தோடனே ஓடி போயிடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிறோம்ல. ஒரு வாட்டி இந்த மாதிரி ஆச்சுன்னா அடுத்த வாட்டி அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நம்ம உஷாராயிடுறோம். பார்த்தீங்களா, அப்படியே அந்த காலத்துலலாம் பெரிய அரண்மனைன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அரண்மனையெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அப்படி சொல்லுவாங்க, படத்துலலாம் நான் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுக்கே வித்தியாசமாக அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்மளால போய் பார்க்க முடியாதுல்ல. ஐயோ, உள்ள என்னது புதையெல்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது புதையல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட புதையல்னு திறந்துட்டேன்னா பார்த்தா ஒரு கேஸ் மாதிரி காலி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் பக்கத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டாங்களா, இங்கே இருந்து மறுபடியும் ஓடுறோம். நம்ம இந்த வாட்டி உஷாராகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் திறந்து பார்க்கக்கூடாது போல இருக்குது. நானும் சரி என்னதான் இருக்குது. ஐயோ, ஒராசுனதுக்கே ஃப்ரெண்ட்ஸ் காலி ஆகிட்டான். நம்ம பக்கத்தில் நின்னல, சரி அதை எடுத்தோடனே ஓடி போயிடலான்னு போய் பக்கத்தில் நின்னா ஒராசுனதே காலி ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, அது போட்டோம். நம்ம அதுக்கப்புறம் ஓடியாச்சு. அது வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு தடவை போனதுக்கப்புறம் தான் ஓட முடியும். அப்போ தான் நம்ம மேலே குத்தாமல் இருக்கும். ஆனால் படிக்கட்டு பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி செட் பண்ணதுக்காகவே நீங்கள் உண்மையிலுமே இந்த கேமெல்லாம் ஒரு தடவையாச்சும் நீங்கள் கண்டிப்பாக விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறத நீங்கள் பார்க்கறதுக்காக விளாட்லாம். இன்னும் போக போக வித்தியாசம் டிஃப்ரெண்ட்டாக இடம் இருக்கும் பொழுது. அதுக்காகவே இந்த கேம் ஒரு தடவையாச்சும் நீங்கள் கண்டிப்பாக விளாடலாம். ஐயோ, மறுபடியும் காலியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துலேருந்து மறுபடியும் வரணுமா? என்னட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதை திறந்தாவே என் காலியாயிரன்னு எனக்கே ஒன்றுமே புரியல. இது இடமே புதுசாக இருக்குதா? ஓ, அதை திறந்தா ஒன்றும் காலியாகலையே. என்னது, ஏதோ தோல் கீழே விரிச்சு வச்சுருக்காங்க. ஓ, இந்த வழியாக போகணுன்னு வழி காட்டுறான். பார்ப்போம். என்னது எனக்கு ஒன்றுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, அது திறந்தோன்னுமே ஏதோ விஷவாயு தாக்கியது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது என்னது கீழே விரிச்சு வச்சுருக்காங்க. அப்படியே அதுக்குள்ளே எதுவுமே இல்லை. இந்த இதை திறந்தால் ஒன்றும் ஆகலை. எப்படி போனோம்? அப்போ கீழே கடந்திருக்கு சாவி. நம்ம அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கணும். பாக்ஸை போய் திறந்து காலி ஆகிட்டோம். நல்ல வேலை சாவி கீழே இருந்தது. நம்ம எடுத்துகிட்டு வந்து திறந்து வந்துட்டோம். இங்கே என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த அனிமல்ஸ் எல்லாம் இதை பிடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதில் காலை வச்சோன்னு வைங்க, நம்ம காலி ஆகிடுவோம். அது பாருங்க, அங்கங்கே வச்சுருக்காங்க.
நிறைய வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் தாண்டி போகக்கூடாது அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்க அங்கங்கே. இது எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், யானைலாம் வந்தால் கூட கால் வச்சுன்னா மாட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யானையே மாட்டிச்சுன்னா நம்மலாம் என்ன ஆகுறது ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்கள் நீங்களே பாருங்கள். அப்படியே இது எந்த இடத்துக்கு வந்திருக்கோம், மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்தால் நம்ம எவ்வளோ இது தாண்டி போனோம். அப்போ கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. ஒரு 2 தாண்டி இருந்தானா இந்நேரம் ஈஸியாக போயிருக்கலாம். ஆனால் அந்த 2 தாண்டாமல் மிஸ் பண்ணதுனால பாருங்கள், முதல்ல இருந்து வர வேண்டியதுங்க பாருங்க. இதெல்லாம் அப்படியே தாண்டி தாண்டி வரணும். நைஸாக உள்ள நுழைஞ்சிட்ட பார்த்தீங்களா உசாரா, அந்த மாதிரி தான் போக வேண்டியது. நல்ல ஐயோ, அது அங்கே தானே ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. ஆனால் நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அந்த இடத்துக்கே வந்து மாட்டி மாட்டி மறுபடியும் போக வேண்டியது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உஷாராக அப்படியே போகணும். அப்படியே போய் ஒரு ஜம்ப் பண்ணிடணும். இப்போ ஐயோ, ஜம்ப் பண்ணுறதுக்குள்ளே அப்படியே நடந்தே போயிடலாமா, நடந்தே போயிடலாம். இங்கே கூட நடந்தே போயாச்சு. இங்கே வா, அப்போ ஜம்ப் பண்ணிட்டேன். ஒரு இடமா, இந்த ஒரு இடம் தப்பிச்சோம் போதும், தப்பிச்சிட்டோம். இன்னும் இந்த இடம், ஒரே ஒரு இடம், அப்பா வந்துட்டோம். எதிர்பக்கம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்துடுமா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் போகணுன்றோம். அப்போ இந்த பக்கம் எப்படி போகிறது? ஓ, அந்த பலகை மேலேயே போகணும் பொழுது. பலகை மேலே போய் இந்த பக்கம் திரும்பி போகணும் பொழுது. ஓ, வழி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. எந்த பக்கம் போகிறது? இந்த பக்கம் போகணுமா? அதுக்கப்புறம் கீழே இறங்கும். ஓஹோ, ஸ்டெப்பாக கீழே இறங்குது ஃப்ரெண்ட்ஸ். அழகாக அப்படியே கீழே இறங்கி போகணும். இது வரைக்கும் மாடி ஏறி, ஐயோ கீழே குதிச்சிட்டேனே, அப்பான்னு போது கீழே குதிச்சா ரொம்ப தூரம் பள்ளம் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே வரைக்கும் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் போல இருக்குது. ஆனால் இது ஸ்டெப் இல்லை, இது வந்து ரகசிய வழி மாதிரி உள்ளே இருக்கும் போல இருக்குது. அதனால் இதுக்கு வழி இல்லை, அப்படியே குதிச்சு தான் போகணும் போல இருக்குது. அவங்க புது புது இடமா நம்மளுக்கு காட்டுறாங்க. அது எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் வித்தியாசமாக இருக்குது இல்லை, நம்ம இந்த மாதிரிலாம் எங்கே பார்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே குதிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி குதிச்சிருந்தோன்னா நம்ம அதனாலே கரெக்டாக குதிச்சிருப்போம். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம், மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து வரோம். அதனால் ஐயோப்பா, எவ்வளோ தூரத்தில் ஸ்டெப்பாக போவாங்க பாருங்கள். ஒரே இதில் கரெக்டாக குதிச்சிடலான்னு நினச்சி குதித்தேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கீழே போயிட்டேன். அப்படியே பாருங்கள், அப்பா கரெக்டாக குதிச்சிட்டோன்னா அப்படியே வா 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 வா. இந்த வாட்டியாச்சும் கரெக்டாக குதிரா சிங்சான், கரெக்டாக குதிரா, கரெக்டாக நம்ம சிங்சான் சாதன். ஐயோ, என்ன சிங்சான் இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? சரி இருக்கட்டும், அடுத்த வாட்டி கரெக்டாக குதிச்சிடுவோன்னு பார்ப்போம். குதி. இந்த ஒரு இடம் தாண்டிட்டு அடுத்து ஈஸியாக போயிடலாம் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டம் இல்லை. நானே ஆனால் தப்பு தான் பண்ணுறேன். உடனே ஒவ்வொரு இதாக கூட போகலாம்ல, நம்ம ஒரே நேரத்தில் ரொம்ப கீழே போகணும்னு நினச்சாக்கா கீழே குதிச்சு கீழே விழுந்துடும். அதுக்கு பதில் கொஞ்சம் கொஞ்சமாகவே போகலாம் போலக்குது. இதில் குதிச்சு அதுக்கப்புறம் அங்கேயே இருந்து சரி அதில் குதிச்சுட்டா ஈஸியாக போயிடலாமே நினைக்கிறோம். இங்கே குதிச்சிட்டோம். அதே மாதிரி தான் நானும் ஐடியா பண்ணுறேன். ரொம்ப நேரம் ஆகுது. அப்போ பார்த்தீங்களா ஓரளவுக்கு ரொம்ப, ஏன்னா இதுலேயே ஒரே ஸ்டெப்பில் நிறைய கீழே வந்துட்டோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வர்றது தான் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்படியோ வந்துட்டோம். அடுத்து எப்படி இந்த பக்கம் எங்கே வழி போகுது? கீழே தான் குதிக்கணுமா? ஓ, குதிச்சிட்டோம். ஓ, செக் பாயிண்ட் வந்துடும். இந்த பக்கம் போகணும்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் போகிறோம். இந்த பக்கம் போனோம். ஐயோ, இங்கே எப்படி போகிறது? அதை ஜம்ப் பண்ணி மாறி போகணும் பொழுது. கீழே குதிச்சுட்டா இங்கே கூட காலி ஆகிடும் போலகுது. கீழே என்னமோ இருக்குது, அதில் குதிக்கூடாது. இந்த கல்லுலேயே தான் போகணுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் போகணும். அப்போ சூப்பர், வந்துட்டோம். இது ஒரு செக் பாயிண்ட் வந்துட்டோம். அடுத்து எப்படி சூப்பரான அரண்மனை மாதிரி அழகாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துலேயே சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி இடம்லாம் இருக்கும், நம்ம போக முடியல, ஆனால் இருக்கும்.
ம், நிறைய இடம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்து அரண்மனைன்னுலாம் சொல்கிறாங்க. நான் டூரெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கும்போது பார்த்துருக்கேன். அதெல்லாம் நல்லா அழகாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் இதுவும் கட்டியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி டூருக்கெல்லாம் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி கேம்லன்னா விதவிதமாக நம்ம இப்பயே பார்த்துக்கலாம்ல. அதுக்காக தான் இந்த இதை பார்த்தோன்னே எனக்கு சரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. சரி பார்க்கலாமே எப்படி தான் இருக்குது இடம் அப்படின்றதுக்காகவே விளையாண்ட ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸு? நீங்களும் இந்த இந்த மாதிரி இடம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டிங்கன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடமும் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னீங்கன்னாக்கா சரி நீங்களும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்ட்ட, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அது என்னது ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னமோ செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எனக்கு என்னென்ன தெரியலையா, நானே குதிச்சு பார்க்கலான்ட்டு குதிச்சு பார்த்தா காலி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதில் குதிக்கக்கூடாது போலக்குது. அப்போ ஓடியாந்து அப்படி தாண்டணும், இப்படி தாண்டி தான் போகணும் போலக்குது. அப்போ காலி. நானும் இப்போ கொஞ்சம் நல்லா விளாட்றேனேன்னு நினச்சி கொஞ்சம் ஸ்பீடாக விளாண்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் காலியாகவும் ஆயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொறுமையாக விளாண்டா கூட அதை தாண்டிடலாம். என்னத்துக்கு நம்ம தான் ஓரளவுக்கு விளாட கற்றுக்கிட்டோமே நினச்சி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக விளாண்ட பாருங்க கீழே விழுந்துடுறேன். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக முயற்சி பண்ணாக்க கொஞ்சம் ஈஸியாக விளாண்டுலான்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் இன்னும் அப்படியே வெளியே போக நிறைய விதவிதமாக இடம் வந்துடும். இந்த மாதிரி இடம் பார்த்தோம், இன்னும் படிக்கட்டெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி அடுத்து வித்தியாசமாக எதுனா வரும்னு தான் நானும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அதுக்குள்ளே நம்ம விழுந்துடுறோம். பார்ப்போம், இந்த வாட்டியாச்சும் நம்ம கீழே விழாமல் போகிறோம். போனாக்கா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம். அடுத்த ஸ்டெப்பு போனோம், அடுத்த ஸ்டெப்பு எப்படி இருக்குதுன்னு வேறு பார்க்கலாம்ல. நம்ம ரொம்ப குதிச்சிட்டோம். இன்னும் எத்தனை இடத்துல அப்படி குதிக்கணும்னு தெரியலையே. அப்போ இங்கேருந்து ஜம்ப்பு, அப்படியே இங்கேருந்து வந்து என்னது ஓடியாந்து ஜம்ப் பண்ணலாமா? அப்போ ஓடியாந்து ஜம்ப் பண்ணிட்டேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஓடியாந்து ஜம்ப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. இன்னும் ஒரு 1 or 2 தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடும். அப்பா முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இடம் பார்த்துடலாம். நம்ம அடுத்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்த முடிச்சிட்டோம். இந்த வா, இது என்னது கீழே என்னென்னமோ இருக்குது. ஐயோ, இதில் இதுக்கு முன்னால் வந்தோமே அதே மாதிரி இடம் ஃப்ரெண்ட்ஸ். மாறி மாறி ஜம்ப் பண்ணி போனோமே அந்த மாதிரி இடம் தான் இதுவும். ஆனால் கீழே பாருங்கள், இப்போ வந்து வித்தியாசமாக ஒரு லைட்டெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் விழக்கூடாது போல இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டோம். பார்ப்போம் அடுத்து எங்கே, அடுத்து எப்படி போகணுன்றான், எப்படி போகணுன்னு சொல்கிறான். எப்படி போகணுன்றது எப்படி போகிறது? ஓ, ஏணியில் ஏறி போகணுமா? ஏணியில் ஏறி போய் அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இறங்கி வந்தோடனையும் அந்த இடம் வந்து மேலே போய் அந்த இடத்த ஓப்பன் வேறு பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ட்ராக்கு இது பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. ரயில்வே ட்ராக்கில் கூட அது மாதிரி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 ட்ராக்கு மாறும், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. வா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இடம்லாம் பார்த்தீங்களா? ஜன்னலாக இருக்குது. பெரிய பில்டிங், எவ்வளோ ஜன்னல் இருக்குது பாருங்க. அப்பா, இங்கேருந்து ஜம்ப் பண்ணணும். அப்பா, கீழே வந்து விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா, எவ்வளோ ஹைட்லேருந்து பொத்துன்னு வந்து கீழே விழுந்தோமா பாருங்க. அடுத்து இப்போ திறந்து வச்ச மாதிரி இருக்குமா? அவ்வளோதான். இங்கே வந்து தானே நம்ம வந்தோம். கொஞ்சம் லாங்கில் ஜம்ப் பண்ணணும். லாங்கில் ஜம்ப் பண்ணிட்டோன்னா இது முடிஞ்சிடும். இது கொஞ்சம் ஓடி போய் லாங்கில் ஜம்ப். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் முடியல, ரொம்ப லாங்காக இருக்குது, நம்மளால் முடியல. சரி, இந்த வாட்டியாச்சும் எப்படியாச்சும் முடிக்க ட்ரை பண்ணிவிடுவோம். இந்த வாட்டி முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வாங்க, வா 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 வா, ஓடி போய் என்னது எவ்வளோ லாங்கு. அப்போ கீழே விழுந்து எப்படி விட்றோம் பாருங்க. அப்படியே கீழே வந்து பொத்து. மறுபடியும் இருங்க, இந்த வாட்டியாச்சும் ஜம்ப் பண்ணுறானான்னு பார்ப்போம். இந்த வாட்டி ஜம்ப் பண்ணிவிடுவான்னு நம்புகிறோம். பாருங்க, இந்த கேம் நீங்களாம் விளாண்டுருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு எந்த கேமு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? பாவம் சிங்சன் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறான். இவன் இந்த இடத்த எப்படி தாண்ட போகிறான்னு பார்க்கலான்னு பார்க்குறேன்.
நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சிங்சானு ரொம்ப கஷ்டப்படுறான். இங்கே பாருங்க ஓட்டுறான் ஓட்டுறான். ஓடு 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 ஓடி போய் ஜம்ப் பண்ணு. என்ன ஜம்ப் பண்ண மாட்டேன்றார். அப்பா சிங்சானே ஈஸியாக ஜெயிக்கலான்னு நினச்சானா இப்போ சிங்சானே பயந்துட்டாங்க. எத்தனை மாட்டுறா அப்படின்ட்டு ஓடி திருப்பி திருப்பி ஓடாரான். வா 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 ஓடு 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 ஓடு. இந்த வாட்டியாவது ஜம்ப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஜம்ப் பண்ணுறானான்னு பார்ப்பேன். ஜம்ப் பண்ணு. அப்பா ஐயோ ஜம்ப் பண்ண முடியலையே. இப்போ ஜம்ப் பண்ண முடியல. எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணுறான் பாருங்க அவனும். ஆனால் சிங்சானை பாராட்டணுங்க. முயற்சி எப்படினாலும் பண்ணி ஜெயிச்சணும்னு நினைக்கிறான் பாருங்க. அதுக்காகவே பாராட்டலாம். எத்தனை வாட்டி விழுந்துருக்கான் பாருங்க. கீழே விழுந்து 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 கண்டிப்பாக அது தாண்டியே ஆகணும்னு நினச்சிடான். பார்ப்போம் இந்த வாட்டியாச்சும் தாண்டிடுவான்னு பார்ப்போம். ஓடி போய் தாண்ட ட்ரை பண்ணுறான். பார்ப்போம். தாண்டிட்டாங்க பார்த்தீங்களா. முயற்சி பண்ணி எப்படியோ ஜெயிச்சிட்டான் பார்த்தீங்களா. ஆனால் பரவாயில்ல, எப்படியோ முயற்சி பண்ணி எப்படின்னா தாண்டணும்னு நினச்சி தாண்டிட்டான். பரவாயில்லையே. வா இந்த இடம்லாம் எப்படி இருக்குது பாருங்க. ஐயோ என்ன மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையுமே இந்த கேமை செட் பண்ணவங்கள பாராட்டணுங்க. அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கெல்லாம் ஈஸியாக தாண்டிடுறான். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கு பொழுது. ரொம்ப லாங் இல்லை, அதனால இதுவும் கொஞ்சம் லாங் மாதிரி தான் தெரியுது. ஆனால் தாண்டிட்டனே. இது என்னங்க, இதை ஓப்பன் பண்ணும் பொழுது இப்போ இது வந்து அப்படியே கீழே இறங்குது பார்த்தீங்களா. கீழே இறங்குது. கீழே இறங்கி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஓ மேலே ஏறுதுங்க. ஓ மேலே போகிறதுக்கு லிஃப்ட் மாதிரி இது. இது வித்தியாசமான லிஃப்டாக இருக்குது. எந்த பக்கம் கேட்டே மூடவே இல்லை, எல்லாம் ஓப்பன்லேயே இருக்குது லிஃப்ட்டு. இது என்னது லைட்டெல்லாம். ஓ அங்கங்கே லைட்டு கொளுத்தி வச்சுருக்காங்க. ஓ அதை ஆன் பண்ணிவிட்டு லிஃப்ட்டுங்க மேலே ஏறுது பாருங்க. கம்பியை போய் பிடிச்சிக்கிறான். கீழே கீழே விழுந்துறாதரா நீ வேற. சிங்சானு பாவம் தானே. ஐயோ இது என்னது இங்கே வந்துடான். புது இடம். இங்கே வந்தோடனே என்ன இப்படி போன்றாங்க. அங்கங்கே ஆளை போட்டு வச்சுருக்காங்க எப்படி எப்படி போகணுன்னு சொல்கிறதுக்காக. இதெல்லாம் பெரிய பெரிய பாறையை கல்லில் செஞ்ச மாதிரி இருக்குது பாருங்க. எப்படி கட்டியிருக்காங்கங்க. நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்கங்க. அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம்னு நினைக்கிறேன். இப்படியே குதிச்சு 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 போய் அந்த ரூமுக்கு போகணும் பொழுது. ஏணி இருக்குது. ஏணியில் சூப்பராக ஏறுறான். ஏறு 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 ஏறு. ஏணியில் ஏறுறது சூப்பராக ஏறுறாங்க. கட 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 கடன்னு ஏறுறாங்க. எத்தனை ஸ்டெப்பு. அப்பா மேலே வந்தால் இது என்னதுங்க. இது இந்த பக்கம் போகணுன்றாங்க. இந்த பக்கம் போகணுன்ட்டு இந்த மாதிரி வச்சுருந்தா எப்படி போகிறது. குத்திராதா. அப்போ காலி ஆகிட்டான். அங்கே என்ன வச்சுருக்காங்க, ஒரு பெரிய பால் மாதிரி இருக்குதுங்க. அது இதை ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிட்டு போன பிறகு பார்த்தா அங்கே ஒரு பெரிய பால் இருக்குது. அந்த பாலுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும் போல இருக்குதா. இந்த ஏனிலாம் ஈஸியாக ஏறிடுறான். அதெல்லாம் அங்கே முள்ளாக ஒன்று ஏதோ செட் பண்ணி வச்சுருக்கானுங்க. அந்த முள்ளை தாண்டி போனால் அங்கே ஒரு பெரிய பால் இருக்குது. அப்போ பாருங்க எப்படி போக சொல்கிறான். எப்படி தான் போகிறது பார்ப்போம். சிங்சானு எப்படின்னா கஷ்டப்பட்டாச்சும் போயிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாம் இது தாண்டணும். சரி இது தாண்டிடுறோம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே என்ன எங்கே பார்த்தாலும் கேட் அடைச்ச மாதிரி. ஏன்னா எந்த பங்கம் போட்டாலும் கேட்டு போட்டிங்கன்னா எப்பட்றா போகிறது. ஓ அந்த வழியாக உள்ள போகணுமா. ஓகே பார்த்தீங்களா. நான் பெல்ட் வச்சுட்டு அது கீழே இறங்கிட்டான். அதுக்கப்புறம் இப்படி தாண்டி போகணுமா. வெரி குட். அவ்வளோதான். அது தாண்டுறான். ஐயோ நான் சிங்சான் உனக்கே பயங்கரமாக கஷ்டப்படுத்துறாங்க பொழுது. அவ்வளோதான். தாண்டு சிங்சான் உன்னால் முடியும். நீ தாண்டிடுவ. அவ்வளோ
ஐயோ, இதே இடத்துல தானே போன வாட்டியும் கீழே விழுந்தான். ஆமாம், சிங்சான் அந்த இடத்துல போன வாட்டியும் கீழே விழுந்தான். இந்த வாட்டி அதே இடத்துல தான் தப்பிச்சிருவானா. இந்த வாட்டி எப்படின்னா தாண்டிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சிங்சான் எப்படியாச்சும் தாண்டிடுற. ஐயோ, என்ன சிங்சான் உனக்கே பார்த்தீங்க, நீ அவ்வளோ பெரிய ஆள், உனக்கே அதை காலி பண்ணுறானுங்க ஒன்றியவே. ஆ ஃப்ரெண்ட்ஸ், உண்மையுமே இது கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. லைட்டாக கால் பட்டால் கூட அது வந்து காலி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சிங்சானால் முடியல. ஆனால் இப்போ தாண்டிட்டான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓ, தாண்டிட்டான். அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான். அடுத்த இடத்துக்கு வந்துட்டான். இப்போ இந்த இடம் செக் பாயிண்ட் இருந்துச்சு. இதுலேருந்து மறுபடியும் அழகாக குதிக்கிறான். குதிச்சு குதி குதி குதி. இன்னும் அவ்வளோதான், அவ்வளோதான். இன்னும் சிங்சான் கேமே ஃபினிஷ் பண்ண போகிறான் போல இருக்குது. பரவாயில்லையே, எல்லா இடத்துக்கும் வந்துட்டான். ஐயோ, என்ன ஃப்ரெண்ட்ஸ், சிங்சான் அதில் குதிச்சிட்டான். சரி சரி, இப்போ முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். வா வா வா. என்ன சிங்சானே காணும். இங்கே இருக்கிறாரா? இங்கே வந்துட்டாரா அவரு? என்ன சிங்சான், என்ன மறுபடியும் காலி ஆகிட்டியா? ஐயோ, சிங்சான் மறுபடியும் காலி ஆகிட்டாங்க. அது ரொம்ப லாங்காக வச்சுருக்காங்க. சிங்சானால் அவ்வளோ குதிக்க முடியலைங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் குதிக்கணும். ஆனால் இது உண்மையிலுமே ரொம்ப கஷ்டப்படுறான் சிங்சான். பார்ப்போம், இந்த வாட்டியாச்சும் கண்டிப்பாக தாண்டிடுறானான்னு பார்ப்போம். சிங்சான் பார்த்து இந்த வாட்டியாச்சும் தாண்டிடு. ஐயோ, மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க சிங்சான். ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ், சிங்சானு இந்த வாட்டியும் மாட்டிட்டான். இந்த வாட்டியாச்சும் அப்போ தாண்டிடுவான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சிங்சான் இன்னும் நல்லா செயல்படுவான். சிங்சான் பாருங்கள், அப்பா தாண்டிட்டான் பார்த்தீங்களா? அவன் அவ்வளோதான், நல்லா பரவாயில்லையே. வந்துட்டுருக்குது. டக்கு டக்குன்னு சிங்சான் தாண்டிட்டான் பாருங்கள். இந்த ஸ்டேஜை முடிச்சிட்டான். அடுத்தது அப்பா, இதுலேருந்து அப்பா சதுரமாக வச்சுருக்காங்க. இது அப்படியே மாற்றி மாற்றி அப்பா ஸ்பீடாக போகிறாரு நம்ம சிங்சானே. ஐயோ, என்ன இது கீழே குதிக்கிறான். அப்பா ஓரளவுக்கு முடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். வெளியே வந்த மாதிரி தெரியுது. வித்தியாசமாக இந்த இடம் இருக்குது. எப்படி இருக்குது? ஓ, ஏனியில் ஏதாவது சொல்கிறாங்க. ஏனியில் ஏறதெல்லாம் சிங்சானுக்கு கை வந்த கலை. பாருங்க எப்படி ஏறாரு பாருங்க. கட 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 கடன்னு ஏறிட்டார். அதெல்லாம் இவருக்கு ரொம்ப லாங்கு குதிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி இதெல்லாம் யாரை சொன்னாக்கா அதெல்லாம் கடகடன்னு ஏறிடுவார் இவர். பார்த்தீங்களா? இது எங்கே வருது வித்தியாசமாக? வெளியே, ஓ வெளியே வந்துட்டாரா? மறுபடியும் படிக்கட்டு இருக்குதா? முடிய போகுதுன்னு நினச்சாக்கா இன்னும் படிக்கட்டு இருக்குது. அப்போ ஸ்டேஜ் எப்போ தான் முடியும்? சிங்சான் எப்படியாவது முடிச்சு ஆகணும்னு வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இருந்தாலும் இன்னும் முடியலையே. இந்த இடம்லாம் நம்ம வந்த மாதிரி தெரியுதா? இது வித்தியாசம். ஓ, இது வந்து இன்னும் மேலே கூட்டிகிட்டு போகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இது பண்ணால் போல் ரிப்பேர் ஆயிடுச்சா? இன்னும் அது மேலே போக மாட்டேந்த. அவனும் எவ்வளோ ட்ரை பண்ணுறான், அப்போ கூட மேலேயே போக மாட்டேங்குது. இப்போ போயிடுச்சு. லிஃப்ட்டு மேலே போயிடுச்சு. லிஃப்ட்டு கொஞ்சம் ரிப்பேராக இருந்திருக்கு போல இருக்குது. அதனால தான் அப்போ உடனே போகல. இப்போ மேலே போகுது பாருங்கள். கட்ட கட்ட கட்டன்னு மேலே வந்துட்டான். வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே அடுத்த ஸ்டேஜுக்கு இங்கேயோ போகிறானே, வேகமாக போகிறான். இது எங்கே அடுத்த இடத்துக்கு போகிறோம். அங்கே ஒரு பில்டிங் தெரியுது. அதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சிங்சான் வின் பண்ண போறியா? வின் பண்ண போகிறான் சிங்சான். பா, வெரி குட் வெரி குட் வெரி குட். சிங்சான் சூப்பர். வந்துட்டான்னு நினைக்கிறேன். முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன் சிங்சான். பரவாயில்லையே சிங்சானே, வின் பண்ணிட்டடா. வா 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 வா, ஓடியா 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 ஓடியா. அப்பா முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. ஓடியாரு. அப்பா வாங்க வாங்க வாங்க.
ஆ வெளியே வர போகிறாரு. அந்த கோட்டைக்குள்ளேருந்து வெளியே வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் சிங்சான் வந்துட்டார் பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, அதாங்க நம்ம சிங்சானு. ஆ வின் பண்ணிட்டான். ஆ வாங்க வாங்க வாங்க. இது வழியாக உள்ளே போக சொல்கிறாங்க. உள்ளே போகிறாரு. நம்ம இந்த கேமை வந்து நம்ம சிங்சாங் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நம்ம மறுபடியும் உடனே சந்திப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.